இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 13ஆம் நாள் 29/9/2025 செப்டம்பர் மாதம் திங்கட்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:03 லக்னம் கன்னி லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சப்தமி பிற்பகல் 1:41 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அஷ்டமி வருகின்றது. நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் அதிகாலை 2:24 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மூலம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும். ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 4:30 முதல் 6 மணி வரையிலும். குளிகை 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. அதிகாலை 2:24 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சந்திராஷ்டமம் பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 2:24 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுதாங்க. சில செய்த வேலைகளையே மீண்டும் செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். ஒன்றிற்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பதட்டமாகவும் உணர்வீங்க. தேவையற்ற பய உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பணியை பொறுத்தளவிற்கு சுய வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலைகளை உற்சாகமாக முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். திருமண உறவில இன்று உங்கள் துணையுடன் நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. இருவரும் என்று மகிழ்ச்சியான நேரத்தை பகிர்ந்தும் கொள்வீங்க. உற்சாகமான உரையாடல்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு என்று வரவும் செலவும் சமமாக தங்க இருக்கும். குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில மகிழ்ச்சியான செலவுகளும் ஏற்படலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன உறுதியுடன் இருப்பதும் நல்லது. தேவையற்ற விஷயங்களுக்கு டென்ஷன் ஆகவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது தாங்க. உயர்வு உண்டாக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சில சிரமங்களும் நீங்கும். தொழில இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த சுணக்க நிலையும் மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று மற்றவர்களுடைய தவறுகளை நீங்கள் சுட்டிக்காட்டவும் வேண்டாம். அலுவலகத்துல வருமானத்துல இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். வெளியூர் பயணங்கள் நல்ல முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். எதிர்பார்த்த நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வேலை பளு அதிகமாக தங்க இருக்கும். தடைகளையும் தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்கள் கிட்ட இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். மன சங்கடங்களும் நீங்குங்க. ஆன்லைன் சூதாட்டங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பெண்கள் இடத்துல கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. தள்ளி இருப்பதே நல்லது தாங்க. சில சவால்களை கையாள வேண்டியதும் இருக்குங்க. சில கடினமான முயற்சிகளை கையில எடுத்தும் இருப்பீங்க. இதற்கான ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சவால்கள் விவாதங்கள்ல வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாகவும் இருப்பாங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்களினால புத்துணர்ச்சியாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல அனுபவமிக்க வேலையாட்களை தேடவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் வேலை வியாபாரமாக மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் நல்ல ஒரு பலனை தருவதாகவும் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமும் உண்டாகும். வழக்கமான பணிகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். தாயின் அன்பும் ஆதரவுகளும் இருக்கும். அலுவலகத்துல பணிச்சுமையும் இருக்கும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். பொறுமையாக இருந்து சாதிப்பதும் நல்லது. என்று சமூக பணிகள்ல ஆர்வத்துடன் ஈடுபடவும் செய்வீங்க. தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. செல்வாக்கு மிக்க நபர்களை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் தொடர்பாக லாபகரமான சூழலும் உண்டாகும்.
வேலைகள்ல பாராட்டையும் பெற்றுவிடுவீங்க. ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. மனதளவுல அமைதியாகவும் உணர்வீங்க. இன்று கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கி முன்னேற்றமும் உண்டாகும். விருப்பமான பொருட்களையும் வாங்கியும் தருவீங்க. புதிய தொழில்நுட்ப கருவிகளின் மீதான ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். நண்பர்களுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பாசத்துடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சில நுணுக்கங்களை அறிந்தும் கொள்வீங்க. ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 2:24 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. நல்ல ஆற்றலுடனும் உறுதியுடனும் இருப்பீங்க. வேலைகளை முடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. பணியில உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றியும் உண்டாகும். தன்னம்பிக்கையுடனும் வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. மற்றவர்களுடைய பாராட்டுகளை எதிர்பார்க்கவும் மாட்டீங்க. தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதியில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். சில வேலைகள்ல உங்களுக்கு தங்கி இருந்த பணமும் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்று நீங்கள் சுறுசுறுப்புடன் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நினைத்த காரியங்களும் நிறைவேறும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். வருமானமும் இருக்கும். தொழில் துறையில நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். அரசு அலுவலகங்கள்ல எதிர்பார்த்து இருந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். பொருள் வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டுல சில நல்ல விஷயங்களும் நடைபெறுங்க. கடன் சுமையில இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பழைய கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். புதிய முதலீடுகள் செய்வது சம்பந்தப்பட்ட சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. சில தனித்துவமான திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதானமாக எதையும் யோசித்து செய்வதும் நல்லது. சில நேரங்கள்ல தேவையற்ற இடையூறுகளும் ஏற்பட்டு நீங்கும். தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். மற்றவர்களை குறை கூறவும் வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. மற்றவர்களுக்காக நிதி உதவிகளையும் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வெளியூரில் இருந்து சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். உறவினர்கள் உதவியாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. சில அதிரடியான மாற்றங்களை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். இளைய சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளினால பெருமையாகவும் உணர்வீங்க. பிள்ளைகள் கேட்டதையும் மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. அலுவலகத்துல பணிகள்ல உற்சாகமாக ஈடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். தொலைதூரத்துல இருந்து சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். குடும்பத்துல நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் கிட்ட இருந்து ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய வருகை வீட்டுல மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். என்று சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. உடல்ல இருந்து வந்த சோர்வும் களைப்பும் நீங்கும். இன்று குடும்பத்துல கலகலப்பான சூழ்நிலைகளும் இருக்கும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து மனதிற்கு இனிய செய்திகளும் வந்து சேரும். வருவாயில இருந்து வந்த ஏற்ற இறக்கங்களும் குறையும். வியாபாரத்துல சில நுணுக்கங்களை புரிந்தும் கொள்வீங்க. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பினால இழுபறியான பணிகளையும் விரைந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுபமான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 2:24 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. செய்கின்ற வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாங்க. உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகளும் குறையும். உடல் பலவீனமும் மாறும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் புத்திசாலித்தனத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சமநிலையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. வெற்றிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். பணியிலும் மிதமான முன்னேற்றமும் இருக்கும். நேரப்படி வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. அதற்கான திறமையுடனும் இருப்பீங்க. திருமண உறவிலை என்று கணவன் மனைவிக்கு இடையே உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடவும் வேண்டாம். உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பதும் நல்லது. நட்பான அணுகுமுறைகளை மேற்கொள்வதும் நல்லது. நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை கவனமாக செலவு செய்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சில சிறப்பான வாய்ப்புகளும் கூடி வரலாம். அதனை இப்பொழுது நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். தொழில்நுட்பத்தோடு தொழிலை விரிவுபடுத்தவும் செய்வீங்க. சில அதிரடியான மாற்றங்களையும் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வருமானமும் இருக்கும். உங்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. அலுவலகத்துல புதிய பொறுப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. சில வேலைகளை நீங்களே மலமளவென்று முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களுடைய ஆதரவுகள் ஊக்கத்தை தருவதாகவும் இருக்கும். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். கேட்ட உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு நட்பு வட்டாரமும் விரிவடையும். சில நேரங்கள்ல கோபத்தை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உறவினர்கள் கிட்ட இருந்து வந்த எதிர்ப்பான மனப்பான்மையும் மாறும். அடுத்தவர்களுடைய வீட்டு விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். வேண்டா வெறுப்பாக சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. என்று ஒரு முறைக்கு 2 முறை பண விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. யாரையும் நம்பி அதிகப்படியான கடன் கொடுக்கவும் வேண்டாம். சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்பட்டு நீங்கும். உங்களுடைய மேற்பார்வையிலேயே வேலைகளை முடிப்பதும் நல்லது. என்று கோபத்தினால பகைமை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல உங்களை பற்றி வதந்திகளும் ஏற்படலாம். நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். பிள்ளைகள் கேட்டதையும் மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. வயிறு தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. தெய்வ பிரார்த்தனைகளை நல்லபடியாக நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல பிற்பகலுக்கு மேல பணியாளர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். சக வியாபாரிகள் இடத்துல இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மற்றவர்களுடைய உணர்வுகளை புண்படுத்தாமல் பேசுவதும் நல்லது. சில ஆபத்தான வேலைகளை கையில எடுத்தும் இருப்பீங்க. எந்திரங்கள் மற்றும் நெருப்பு பயன்படுத்துபவர்கள் கவனமாக வேலைகள் செய்வதும் நல்லது. தூரத்துல இருந்து சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். தொழில் தொடர்பான ஒப்பந்தங்களும் கூடி வரலாம். கண் தொடர்பான பிரச்சனைகளும் நீங்கும். உடல்ல இருந்து வந்த சோர்வும் களைப்பும் நீங்கும். வியாபாரத்துல புதிய முதலீடுகளும் செய்வீங்க. என்று இது குறித்த எண்ணங்களும் அதிகரிக்கும். பிடித்த உணவுகளை உண்டும் மகிழ்வீங்க. உயர்கல்வி குறித்த குழப்பங்களும் ஏற்படலாம். பெரியவர்களுடைய ஆலோசனைகள் மனதள மாற்றத்தையும் ஏற்படுத்தலாம். குடும்பத்துல கலகலப்பான சூழலும் இருக்கும். போட்டிகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய எண்ணங்களும் மேம்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் நீங்கும். ஆபத்தான வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு கலகலப்பான நாள் என்றும் கூறலாம். போட்டிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகத்துடனும் ஆற்றலுடனும் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. நல்ல பலன்களை எதிர்பார்க்கவும் செய்யலாம். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிட சூழல்கள் என்று உங்களுக்கு உகந்ததாகவும் இருக்கும். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்குங்க. ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருக்க தங்க செய்யும். திருமண உறவுல எந்த ஒரு விஷயத்தையும் தீவிரமாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்க முன்கோபத்தினை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வீட்டு முன்னேற்றத்திற்காக பணத்தை செலவும் செய்வீங்க. வீட்டிற்கு தேவையான சில அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நெருங்கிய சொந்த பந்தங்களுக்காக செலவும் செய்வீங்க.
ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. தேவையற்ற மன கஷ்டங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறவும் செய்வீங்க. தொழில இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். அலுவலகத்துல சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. ஊதிய உயர்வுக்கான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். வேலை மாறுதல்களுக்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். வியாபாரத்துல இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்களும் மாறும். இன்று சில சுப செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்ப்புகளை அடையாளம் காணவும் செய்வீங்க. வரவுக்கு மீறிய செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். இறை பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சிலருக்கு பதவி மாற்றங்களும் ஏற்படலாம். பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளை முறியடிக்கவும் செய்வீங்க. மன தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. பொருளாதாரத்துல சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் கைகூடியும் வரலாம். மனைவி மக்களிடத்துல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. அரசு வேலைகள் சற்று தாமதமானாலும் நல்லபடியாகவும் முடியும். வரவு செலவு கணக்குகள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடவும் வேண்டாம். சில மறைமுக விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். இன்று தேவையற்ற வதந்திகளுக்கு நீங்க இடம் கொடுக்கவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியதும் அவசியம். தேவையற்ற மன சஞ்சலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் வந்து சேரும். நண்பர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். வாழ்க்கை துணையுடன் உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். இன்று யாரிடத்திலும் எடுத்திருந்து பேசிவிடவும் வேண்டாம். மற்றவர்களை அனுசரித்து செல்ல வேண்டியதும் இருக்கும். பணியிடத்துல மாற்றங்களையும் செய்வீங்க. சிலருக்கு சிறு காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. பேச்சுக்கள்ல நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல இருந்து வந்த வேறுபாடுகளும் நீங்கும். மனதிற்கு இதமான சில செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தனம் சார்ந்த நெருக்கடிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. சக ஊழியர்களினால தெளிவும் உண்டாகும். வியாபாரத்துல சில சலுகைகளின் மூலமாக விற்பனையை மேம்படுத்தவும் செய்வீங்க. உழைப்பிற்கு உண்டான உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சாந்தமாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். மற்றவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். நெருக்கடிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சக பணியாளர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியை பொறுத்தளவிற்கு திறம்பட பணியாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்திறனை நிரூபித்தும் காட்டுவீங்க. உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையை நன்கு புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கையில பணமும் இருக்குங்க. சுப நிகழ்ச்சிகளுக்காக பணத்தை பயன்படுத்தவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. சில முக்கியமான வேலைகளை கையில எடுத்தும் இருப்பீங்க. சில நல்ல விஷயங்களும் நடைபெறலாம். வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு வெளியூர் பயணங்கள் சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலக பணிகள்ல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. உயர் அதிகாரிகளுடைய ஆதரவுகள் உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. செல்வ செழிப்பும் உண்டாகும். நற்பெயரையும் பெற்றுவிடலாம். இன்று சலிப்பில்லாமல் வேலைகளை உறுதியுடன் செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. லாபத்தை தரக்கூடிய திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உங்களுடைய பேச்சுக்களை வீட்டுல புரிந்து கொள்ளவும் செய்வாங்க. உறவினர்களிடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். சரியான நேரத்துல அலுவலக வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. நாளை பார்த்து கொள்ளலாம் என்ற எந்த ஒரு வேலையையும் விட்டு வைக்கவும் வேண்டாங்க. உங்களுடைய மேற்பார்வையிலேயே முடிப்பதும் நல்லதுதாங்க. சில முற்போக்கான சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடுக்கவும் செய்வீங்க.
விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். வியாபாரத்துல கடமை உணர்வுடனும் செயல்படுவீங்க. உத்தியோகத்துல என்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம். எடுத்த காரியங்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. சில எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு கரைவதுடன் கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் சென்று வர வேண்டியதும் இருக்கும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல கலகலப்பான சூழ்நிலைகளும் காணப்படும். அலுவலகத்துல பணிச்சுமையும் இருக்கும். அதிகாரிகள் இடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். ஆடம்பரத்திற்காக செலவுகளும் செய்வீங்க. மற்றவர்களிடத்துல சிக்கியிருந்த உங்களுடைய பணம் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வணிகம் தொடர்பாக லாபமும் உண்டாகும். நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். குடும்பத்தில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். பயம் மற்றும் பதட்ட உணர்வுகளும் மாறும். கல்வி பணிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். உறவினர்களிடத்துல சற்று பொறுமையாக பேசுவதும் நல்லது. உங்கள் தாய் தந்தையினுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. சில எதிர்பாராத செலவுகளினால மன சஞ்சலங்களும் ஏற்படலாம். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். இன்று சக வியாபாரிகள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது தாங்க. சிக்கல்கள் நீங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய திட்டங்கள்ல முன்னேற்றமும் உண்டாகும். இதற்காக மற்றவர்களிடத்துல கடன் தொகையை எதிர்பார்த்து இருந்தீங்கன்னா சுமூகமாக முடிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வங்கி கடன்களுக்கான விண்ணப்பமும் செய்யலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் இருக்கும். பயன் தரக்கூடிய வகையில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. உங்களுடைய இலக்குகளை அமைத்து அதன்படி நீங்க செயல்படவும் செய்வீங்க. புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதற்கான சாத்தியமும் இருக்கின்றது. திருமண உறவுல உங்கள் துணையிடத்துல அன்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. அவர்களிடத்துல மகிழ்ச்சியான உணர்வுகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இருவருக்கும் இடையில நல்லுறவும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கையில் உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்காக செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே நீங்க முழு ஆரோக்கியத்துடனும் சுறுசுறுப்புடனும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்த நல்ல பலன்களும் வந்து சேரும். தொழில்நுட்பத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்துல வெற்றியும் உண்டாகும். பங்கு பரிவர்த்தனைகள்ல சிறப்பான முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். ரியல் எஸ்டேட் தொழில லாபத்தையும் பெற்றுவிடலாம். தகவல் தொழில்நுட்பத்துல மேன்மையும் உண்டாகும். அலுவலகத்துல உங்களுடைய திறமை பாராட்டுகளையும் பெற்றுவிடும். வேலை இடங்கள்ல நுட்பமான வேலை திறனை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. எதிர்பார்த்த வருமானமும் இருக்கும். பணவரவும் இருக்கும். வருமானத்தை பெருக்குவதற்காக புதிய வகையில திட்டமிடவும் செய்வீங்க. இதற்கு நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உணர்ச்சி வசப்படவும் வேண்டாங்க. இதனால தடுமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முன்கோபத்தினை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. பங்கு பரிவர்த்தனைகள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வரவு செலவு கணக்குகளை சரிபார்ப்பதில் அலட்சியம் காட்டவும் வேண்டாம். வாடிக்கையாளர்கள் கிட்ட கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாகவும் பேசுவாங்க. விஐபிகளுடைய அறிமுகங்களும் இருக்கும். வாகன வசதிகளும் பெருகும். உங்களுடைய அணுகுமுறையை மற்றவர்களுடைய ரசனைக்கு ஏற்ப மாற்றி வைத்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல எதிர்பாராத தன லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் மதிக்கவும் செய்வாங்க. சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று சில புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில பேசிவிடவும் வேண்டாம். விவாதங்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். சகோதரர்கள் ஆலோசனைகள் கேட்டும் வருவாங்க. பயணங்களை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். பங்குதாரர்கள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. வண்டி வாகன பயன்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ஜாமீன் கையெழுத்து போடும் பொழுது கவனமாகவும் இருங்க. இல்லை என்றால் இன்று இதனை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. பழைய விஷயங்கள் இப்பொழுது மனதில் ஏதாவது குழப்பத்தையும் ஏற்படுத்தலாம். வருமானத்துல முன்னேற்றமும் இருக்கும். செலவுகளை குறைப்பதற்கு சற்று சிரமப்படவும் செய்வீங்க. குடும்ப உறவினர்களும் மேம்படும்.
ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும், பலவீனமும் நீங்கும், இறை பணிகள்ல ஆர்வத்துடன் ஈடுபடவும் செய்வீங்க. எடுத்த காரியங்கள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க. தந்தையின் வழியில ஒத்துழைப்புகளும் உண்டாகும். உறவினர்களின் மூலமாக மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில் சார்ந்த சில உதவிகள் சாதகமாகவும் அமையும். அன்பும் அனுசரணையுடனும் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளும் நீங்கும். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்கள் இப்பொழுது ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். ஆன்மீக ஈடுபாடுகள் மன நிம்மதியையும் ஏற்படுத்தும். ஆறுதல்களையும் பெறுவீங்க. வேலை தொடர்பான பயணங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதன் மூலமாக ஓரளவிற்கு நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வெளியூர் சென்ற வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். கடின உழைப்பின் மூலமாக வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவிலை என்று உங்களுடைய அகந்தையான போக்கினை உங்கள் துணையிடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். உங்கள் துணையிடத்துல மனம் திறந்து பேசுவதும் நல்லது. அவர்களுடைய கருத்துக்களுக்கும் மதிப்பளித்து பேசுவதும் நல்லதுதாங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு கூடுதல் பொறுப்புகளின் காரணமாக செலவுகளும் அதிகமாக தங்க இருக்கும். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சுமாராகவும் இருக்குங்க. சிலருக்கு வேலை பளுவின் காரணமாக தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறும். தொழிலுக்கு சில எதிர்ப்புகளும் ஏற்படலாம். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். சில தேவையில்லாத வேலைகள்ல தலையிடவும் வேண்டாங்க. வேலை இடங்கள்ல ஏதாவது வதந்திகளும் அவப்பெயர்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. புரிந்து கொள்ளாத உறவுகளினால மன சங்கடங்களும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள்ல அலைச்சல்களும் இருக்கும். காரிய தாமதங்களும் ஏற்படலாம். பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். திட்டமிட்டு வேலைகள் செய்வதும் நல்லது. உங்களுடைய திறனை அதிகப்படுத்தியும் கொள்வீங்க. அவசியமான வேலைகளுக்காக அரசு அதிகாரிகளுடைய உதவிகளை நாடவும் செய்வீங்க. குடும்பத்தில இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். பண விஷயங்கள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. முக்கியமான வேலைகளை தள்ளி போடவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. உங்களுக்கு என்று ஒரு புது பாணியை அமைத்துக் கொண்டு செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது நல்லபடியாகவும் நடைபெறும். பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலைகள் அறிந்தும் செயல்படுவாங்க. விசேஷங்களை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிக்கும். வியாபாரத்துல நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மனசாட்சிப்படி செயல்பட்டு சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. தந்தை வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உற்சாகமாக வேலைகளையும் செய்வீங்க. சகோதரர்களினால நன்மைகளும் உண்டாகும். நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். புதிய முயற்சிகள்ல சின்ன சின்ன தடைகளும் ஏற்படலாம். அலுவலக பணிகளின் காரணமாக பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. வியாபாரத்துல பங்குதாரர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். என்று வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். செல்வாக்கு மிக்க நபர்களுடைய அன்பும் ஆதரவுகளும் இருக்கப் பெறுவீங்க. எதிரிகளுடைய விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சில ஆபத்தான வேலைகள்ல ஈடுபடவும் வேண்டாம். மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடும் பொழுதும் கவனமாக இருப்பதும் நல்லது. மதிப்புமிக்க பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. படிப்புல ஆர்வமும் அதிகரிக்கும். நீண்ட தூர பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையின் ஆரோக்கியத்தில் அக்கறையாகவும் இருங்க. மருத்துவத்துறையில இருப்பவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. மனதுல புதுவிதமான நம்பிக்கையும் உண்டாகும். வியாபாரத்துல புதுவிதமான இலக்குகளை நிர்ணயிக்கவும் செய்வீங்க. என்று உடன் பணிபுரிபவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சொந்த ஊர் தொடர்பான பயண சிந்தனைகளும் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளுடைய ஆலோசனைகள் புதிய மாற்றத்தையும் ஏற்படுத்தலாம். இன்றைய நாள் உங்களுக்கு பெருமையை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கான இலக்குகளை நிர்ணயிக்கவும் செய்வீங்க. புதுவிதமான பாணியை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும்.
உங்கள் துணையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான போக்குடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. தைரியமாக எதையும் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்குள்ள இருந்து வந்த பய உணர்வுகளும் நீங்கும். நம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. துணிச்சலுடன் எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் மேற்கொள்ளவும் செய்வீங்க. வேலைகளை திறமையாக ஆற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நன்றாக யோசித்து சிறப்பாக செயல்படவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல பேசும் பொழுது மகிழ்ச்சியாக பேசவும் செய்வீங்க. என்று இருவருக்கும் இடையில அன்புடனும் அனுசரணையான பேச்சுக்களுடனும் இருப்பீங்க. நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. சில கூடுதல் செலவுகளும் இருக்கத்தாங்க செய்யும். இது உங்களுக்கு ஏதாவது கவலையையும் ஏற்படுத்தலாம். சில தவிர்க்க முடியாத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. மருத்துவ ஆலோசனைகளை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் இடையூறுகளும் நீங்கும். தொழில்துறையில விறுவிறுப்பாகவும் செயல்படுவீங்க. எதிர்பாராத லாபத்தையும் பெற்றுவிடலாம். கையில உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். மேன்மையும் உண்டாகும். தொழிலுக்கு தேவையான உதவிகளும் உடனுக்குடன் கிடைக்கவும் பெறுவீங்க. அரசியல்ல இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் உண்டாகும். உங்களுடைய எண்ணங்களுக்கு உரிய மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. குழந்தைகளுடைய போக்கின் காரணமாக மனதில இருந்து வந்த சஞ்சலங்களும் நீங்கும். ஆடம்பர செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். உரிய நேரத்துல வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற கட்டாயமும் ஏற்படலாம். மற்றவர்களுக்கு உங்களுடைய வேலைகள் ஒரு உதாரணமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்னதான் பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்ற ஆதங்கமும் இருக்கும். உங்களை மட்டம் தட்டி பேசியவர்களுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்கள் இடத்துல போராடியாவது வேலை வாங்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். பொறுமை உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள்ல இப்பொழுது ஈடுபடவும் செய்யலாம். வழக்கமான பணிகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. கடன்கள் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. அலுவலகத்துல நேரத்திற்கு சாப்பிட முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்கள் நல்லபடியாகவும் முடியும். படிப்பு சார்ந்த பணிகள் வெற்றியையும் ஏற்படுத்தும். உங்களுடைய வணிகமும் நல்ல முன்னேற்றத்தையும் பெறும். பணியிடத்துல உங்களுடைய வேலைகள் பாராட்டுகளையும் பெற்றுத்தரும். பங்குச்சந்தை மற்றும் நிதி சார்ந்த விஷயங்கள லாபத்தையும் பார்த்து விடலாம். பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. எதிர்பாராத லாபமும் இருக்கும். பெரிய பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. நினைத்த சில பணிகள்ல தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். மனதளவுல ஒரு விதமான சோர்வுடனும் காணப்படுவீங்க. எதிர்பார்த்த சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அக்கம் பக்கம் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. எதிலும் முன்கோபமின்றி செயல்படுவதும் நல்லது. என்ற விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். அலைச்சல்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். அவ்வப்பொழுது சோர்வாகவும் உணர்வீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். பணியிடத்துல உங்களுடைய வேலைகளுக்கு பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சுய முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில லட்சியங்களை அடைந்தும் காட்டுவீங்க. உங்களை நீங்களே உற்சாகத்துடனும் வைத்தும் கொள்வீங்க என்ற சுமூகமான போக்கும் காணப்படும். பணியிட சூழல்கள் நல்லபடியாகவும் இருக்கும். பணியில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதையும் உற்சாகத்துடன் வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல நட்பாகவும் அன்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. பயணத்தின் பொழுது உற்சாகமான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கடின உழைப்பின் மூலமாக வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணப்புழக்கமும் இருக்கும்.
ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. அமைதியான அணுகுமுறையின் மூலமாக ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். நம்பிக்கையுடன் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். செய்யும் வேலைகளையும் திருப்தியும் உண்டாகும். விருப்பப்பட்ட இடமாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பதவி உயர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய ஆதரவினால சம்பள உயர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில் துறையில இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். வியாபாரமும் அதிகரிக்கும். தகவல் தொழில்நுட்ப துறையில மேன்மையும் உண்டாகும். ரியல் எஸ்டேட் தொழில லாபத்தையும் பார்த்துவிடலாம். முக்கிய கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றியையும் பெற்றுவிடலாம். சலிப்பில்லாமல் வேலைகளை பார்க்கவும் செய்வீங்க. அவ்வப்பொழுது மனதில் இனம் புரியாத பய உணர்வுகளும் சோகமும் ஏற்பட்டு நீங்கும். மனதை உற்சாகத்துடன் வைத்துக் கொள்வதும் நல்லது. மனைவியினுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாகவும் இருக்கும். அன்றாட கணக்கு வழக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. உற்சாகமாக எதையும் முன்னின்றும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வகையில நன்மைகளும் உண்டாகும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாகவும் முடியும். நட்பு வழியில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வாகனங்களை சரி செய்து விடுவீங்க. வியாபாரத்துல பாக்கிகளை வசூல் செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் புதிய முயற்சிகளை பாராட்டவும் செய்வாங்க. சில நன்மையான விஷயங்களும் வீட்டுல நடைபெறலாம். சில எதிர்பாராத தன லாபமும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேச்சுக்கள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். நண்பர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபத்தையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய மதிப்புமிக்க பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. கோபம் மற்றும் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நண்பர்கள் கிட்ட இருந்து சரியான நேரத்துல உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில் வியாபாரத்துல லாபமும் உண்டாகும். வண்டி வாகன பயன்பாடுகள் அதிகரிக்கவும் காண்பீங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடியும் வரும். பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கடினமான வேலைகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். இழந்த பொருட்களை மீட்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் வர்த்தக பணிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். இன்று உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மதிப்புமிக்க பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். வெளியூர் வர்த்தக பணிகள் சாதகமாகவும் முடியும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். சில கடினமான வேலைகளையும் நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சராசரியான நாளாகவும் இருக்குங்க. வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. ஏதாவது தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணவரவும் இருக்குங்க. உங்களுடைய செயல்களை முடிப்பதில் நன்றாக திட்டமிடுவதும் நல்லது. நீண்டகால திட்டமிடுதல்களுக்கு இன்றைய நாளை நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். சில புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். ஆனாலும் இது உங்களுக்கான அங்கீகாரத்தையும் பெற்றுத்தரும். உங்கள் துணை இடத்துல என்று வெளிப்படையாக பேசவும் செய்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை திருப்திகரமாகவும் இருக்கும். பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்காக செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. திருப்திகரமாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று மற்றவர்களுக்கு பண உதவிகளும் செய்வீங்க. வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். தொழில இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. கையிருப்பும் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். அரசு வேலையில எதிர்பார்த்த நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். குடும்பத்துல அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். காரிய வெற்றியும் உண்டாகும். தொழில இருந்து வந்த போட்டிகளை சாமர்த்தியமாக விளக்கவும் செய்வீங்க. தொழில்நுட்பத்தை பயன்படுத்தவும் செய்வீங்க. அடுத்தவர்களை நம்பி எந்த ஒரு வேலைகளிலும் ஈடுபடவும் வேண்டாம். உறவினர்களுடைய போக்கு உங்களுக்கு ஏதாவது மனக்கசப்புகளையும் ஏற்படுத்தலாம். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம். இந்த விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாகவும் இருங்க. பிள்ளைகளினால நீங்க பெருமைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய சிக்கல்கள்ல ஒன்று தீரவும் செய்யும். வியாபாரத்துல புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புதிய ஒப்பந்தங்களை செய்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல சில புதுமைகளை செய்து அனைவரையும் ஈர்க்கவும் செய்வீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும்.
தாய்மாமனுடைய வழியில என்று சுறுசுறுப்பாகவும் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல உங்களுடைய ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவமும் இருக்கும். பிற்பகலுக்கு மேல பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். அவர்கள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. சகோதரர்களினால செலவுகளும் ஏற்படலாம். முக்கியமான முடிவுகளை எடுப்பதில் அவசரத்தை காட்டவும் வேண்டாம். சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கவும் செய்வீங்க. உங்களுடைய பேச்சுக்களை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. எதிர்பாராத சில செலவுகளும் இருக்கும். கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பு மரியாதையும் இருக்கும். நோய் நொடியில இருந்து விடுபடவும் செய்வீங்க. சில வேலைகளை பொறுமையாக முடிப்பதும் நல்லது. எதிர்காலம் தொடர்பான சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. அரசு பணிகள்ல இருந்து வந்த இழுபறிகளும் குறையும். சந்தேகமான உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எதிர்பாராத சில தனவரவும் இருக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். கலைத்துறையில இருப்பவர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகளும் குறையும். எதிர்காலம் தொடர்பான முடிவுகளையும் எடுப்பீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவும் இருக்கும். கலைத்துறையில இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். எந்த ஒரு முடிவுகளையுமே அவசரமாக எடுக்காமல் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கையில் உள்ள பணிகளை கவனமாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்காக நீங்க மிகுந்த முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சற்று சிரமங்களையும் தந்தாலுமே ஓரளவிற்கு நல்லபடியாக வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. கவனக்குறைவின் காரணமாக பணியில தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிகளை திறமையாக செய்து முடிப்பதும் நல்லது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால இருவருக்கும் இடையில தன்னம்பிக்கை குறையவும் செய்யலாம். இருவருக்கும் இடையில நட்பான உணர்வுகளை பேசிக் கொள்வதும் நல்லது. தேவையற்ற மனக்கசப்புகளுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு நிதி வளர்ச்சி நன்றாகவும் இருக்கும். செலவுகளை குறைப்பதற்கு திட்டமிடவும் செய்வீங்க. அதன்படி நீங்க செயல்படுவதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவில் ஆரோக்கிய பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு உடல் அசதியும் ஏற்பட்டு நீங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஏற்ற இறக்கமான பலன்களும் இருக்கும். சில எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். மருத்துவ செலவுகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் குறையும். தொழில் துறையில சில இடையூறுகளை எல்லாமே தாண்டி வந்து விடுவீங்க. நெருங்கிய நண்பர்கள் இப்பொழுது உங்களுக்கு ஏதாவது எதிராக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய அழுத்தமும் இருக்கும். வாகன பழுதுகளை சரி செய்தும் விடுவீங்க. நேர்மையாக நடந்தும் கொள்வீங்க. இதுல உறுதியாகவும் இருப்பீங்க. தொழிலை நல்ல முறையில நடத்தவும் செய்வீங்க. சில தேவையில்லாத பிரச்சனைகள்ல தலை கொடுக்கவும் வேண்டாம். வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. பணம் நகைகளை பத்திரமாக வைத்து எடுப்பதும் நல்லது. குடும்பத்தினருடைய அடிப்படை வசதிகளை நீங்கள் மேம்படுத்தவும் செய்வீங்க. சில சிரமங்களும் நீங்கும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் வழிய வந்து உதவிகளும் செய்வாங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். உங்கள் தாயின் விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. இளைய சகோதரர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படலாம். மற்றவர்களிடத்துல வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். பொறுமையாக இருப்பதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த செலவுகளும் நீங்கும். வியாபாரத்துல போட்டிகளும் இருக்கும். வீடு நிலம் வாங்குவது தொடர்பான திட்டங்களும் நிறைவேறும். உங்களுடைய வருமானமும் அதிகரிக்கும். வேலை தொடர்பாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். பண பரிவர்த்தனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். எதிர்காலம் தொடர்பான சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. அரசு பணிகள்ல இருந்து வந்த இழுபறிகளும் குறையும். சந்தேகமான உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எதிர்பாராத தனவரவும் இருக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். சக ஊழியர்களுடைய பிரச்சனைகள்ல நீங்க தலையிடவும் வேண்டாம். ஆதரவுகளும் தருவீங்க. சில முக்கியமான வேலைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். இன்று அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும், புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாள் என்றும் கூறலாங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி வந்து விடுவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீடு நிலம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றத்துக்குரிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய அணுகுமுறையில முன்னேற்றமும் உண்டாகுங்க. மற்றவர்களிடத்துல இன்முகத்துடன் பேசவும் செய்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியான ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பணிகளை நல்ல முறையில முடிக்கவும் செய்வீங்க. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். பொறுமையாக இருந்து வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவுல உணர்ச்சி வசப்பட்டு உங்கள் துணை இடத்துல பேசிவிடவும் வேண்டாம். உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில நீங்க பேசவும் வேண்டாங்க. இத்தகைய போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் நல்லபடியாகவும் இருக்கும். செலவுகள் சற்று அதிகமாக தங்க இருக்கும். இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. சற்று அமைதியுடனும் ஓய்வும் எடுத்துக்கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று சுப செய்திகளும் வந்து சேரும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். தொழில நேர்மையும் உண்டாகும். வேலை இடங்கள்ல உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். வருமான உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். கையில உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் திருப்தியும் இருக்கும். உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். எதிலும் திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு பக்க பலமாகவும் இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல கவனக்குறைவும் ஏற்படலாங்க. இதனால குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. வங்கி கணக்கு வழக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. சில தேவையில்லாத விஷயங்களுக்காக நீங்க அதிகமாக வருத்தப்படவும் வேண்டாம். இது உங்களுடைய மன அமைதியை பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திட்டமிட்ட காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். தாய்வழி உறவினர்கள் கிட்ட இருந்து வந்த மோதல் போக்கும் மாறும். பயணங்களினால அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயமும் உண்டாகும். புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சில சூட்சமங்களை உணரவும் செய்வீங்க. உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதில தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களுடைய வருகையினால வீட்ல மகிழ்ச்சியும் இருக்கும். உங்கள் தாயின் விருப்பத்தை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றவும் செய்வீங்க. தாய்மாமனுடைய வழியில சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பணியாளர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. விற்பனையும் லாபமும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வேலை தொழில் தொடர்பான முயற்சிகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். வணிக பயணங்கள் எதிர்பாராத லாபத்தையும் பெற்றுத்தரும். சில சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாம். இதுல இருந்து விலகி இருப்பதும் நல்லது. பெரிய பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. இன்று புதிய வருமானத்திற்கான ஆதாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. காதல்ல இருக்கிறவங்களுக்கு இணக்கமான போக்கும் காணப்படும். வியாபாரத்துல சில மாற்றமான சூழ்நிலைகளும் உருவாகும். நண்பர்களுடைய ஆதரவுகளும் மேம்படும். விருந்தினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியான தருணங்களும் உண்டாகும். பயணங்களினால அலைச்சல்களும் இருக்கும். என்று தர்ம காரியங்கள்ல ஈடுபட்டு மன மகிழ்ச்சியுடனும் இருப்பீங்க. தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புகழும் பெருமையும் வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். வணிக பயணங்கள் லாபத்தை தருவதாகவும் இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.